ஹாய் RJ ஷா வைப்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பிக் பாஸ் முடிஞ்சிருச்சே ஷா, ஏன் ஷா இன்னும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்பீங்க. இந்த வீடியோ முடியும் போது இந்த வீடியோனுடைய கிளைமேக்ஸ் இப்படி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நிச்சயமாக இந்த வீடியோ இந்த சொசைட்டிக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. ஏன்னா நம்ம சேனலில் முடிஞ்ச வரைக்கும் டேக்அவே இல்லாமல் வீடியோஸ் வந்து நம்ம பண்ண மாட்டோம். டேக்அவேயோட தான் வீடியோ வந்து பண்ணுவோம். ரெண்டாவது, ஐஷு பிரதீப்க்கு போட்ட ஃபோன் கால், அதை பற்றி இன்டர்வியூஸில் பேசியிருக்காங்க. அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு போட்ட ஃபோன் கால், அதை பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸினுடைய ஈவில் ஃபேஸ், அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிக் பாஸ்லாம் போக முடியாது, நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி, ராஜலட்சுமி எட்வர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பைத்தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், ஜாவா இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ், ட்ரெண்டிங் கோர்சஸ்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம். இவங்க உங்களுக்கு தமிழ்லையும் சொல்லித்தராங்க, இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க, லைவ் கிளாஸஸும் இருக்குது, ரெக்கார்டர் கிளாஸஸும் இருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. உங்களால் ஃபுல் ஃபீஸ் உடனடியாக கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 25 வருடத்துக்கு மேலாக எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான், ராஜலக்ஷ்மி எட்வர்ஸ். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பின் டு டாப்ல வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன். நீங்களும் சேரணும்னு நினச்சிங்கன்னா படித்து திறமையை வளர்த்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீட்டை விட்டு ஐஷு அவர்கள் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது, சோசியல் மீடியாவில் அவங்கள பற்றி நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த டைமில் தான் வெளியே வந்தாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப உடஞ்சு போயிருந்தேன், சோசியல் மீடியாவே பார்க்காம இருந்தேன். அப்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு டெக்ஸ்ட் அனுப்புனார், மெசேஜ் அனுப்புனார் பிரதீப் அவர்கள். மெசேஜ் அனுப்பி அவரே வந்து பேசினார். பேசும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, பிரதீப் என் மேலே மிகப்பெரிய கோபத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் நினச்சது வந்து தப்பு. கேஷுவலாக தான் பேசினார், கூலாக தான் பேசினார். அதே மாதிரி ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து மீடியாவுடைய பேக்ரவுண்ட் யாருக்குமே கிடையாது. இது எல்லாமே எங்களுக்கு புதுசாக இருந்தது. வீடே வந்து ரொம்ப டவுனில் இருக்கும்போது பிரதீப் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு குட் வைப் இருந்தது. நல்ல வார்த்தைகளை பேசினார், ஒரு ஒரு நல்ல டிப்ஸ் கொடுத்தாரு, நல்ல அட்வைஸ் கொடுத்தாரு. ஒரு ஃப்ரெண்டாக என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, மச்சான் எதுவாக இருந்தாலும் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத மச்சி அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சாரி கேட்கும்போது கூட, விடு மச்சி, நீ தானே மச்சி, எனக்கு ஓமேலாம் கோவம் இல்லை, இன்னும் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை வந்து சொன்னார். ஸோ அவர் பேசுனது அன்றைக்கி டவுனாக இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒரு ஃப்ரெண்டாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இவ்வளோ கன்சர்னாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக யாராவது வந்து டவுனில் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 10 கோடி கொடுக்குறத விட, அவங்களுக்கு வந்து நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட 4 வார்த்தை நல்லதாக பேசுகிறதுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது சம மேட்ரு. அந்த விஷயத்தை பிரதீப் அவர்கள் வந்து பண்ணார் இவ்வளோ காம் டவுனாக. ஏன்னா அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்தது, விமன் சேஃப்டின்னு சொல்லிட்டு. அதில் நானும் ஒரு காரணமாக இருந்தேன், நானும் தப்பு பண்ணியிருந்தேன், ரெட் கார்டை காமிச்சிருந்தேன். இருந்தாலும் அப்படி பேசுனது நான் எதிர்பார்க்கவே இல்லை, பிரதீப் அவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா நான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் எப்படி சோசியல் மீடியாவில் போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஒரு தடவை சண்டை போட்டோம். அந்த மாதிரி சண்டைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெகுலராகவே நடக்கும். அந்த மாதிரி தான் சண்டையாக இருந்தது. அது கீழே போட்டேன், அந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் வெளியே வந்து ரொம்ப நாள் கழிச்சு சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது தீ பரவுற மாதிரி, இங்கேருந்து தீ போகிற மாதிரி, அங்கேருந்து தீ போகிற மாதிரி அதை பயங்கரமாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அவங்கள பிடிக்காது அப்படின்ற மூட்லேயே தான் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாருமே வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு பீரியடில் நாங்கள் 2 பேரும் உள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஃப்ரெண்டாக இருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா, அர்ச்சனா அவங்க ஒரு சக போட்டியாளர் தான். அப்படி இருந்தாலும் கூட எனக்கு வந்து நான் சேஃபாக ஆடுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அங்கே இருந்தவங்களில் மற்ற போட்டியாளர்களுக்கு இப்படி ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்களான்னு தெரில. அப்படி கொடுக்கும்போது எனக்கு ஐ ஓப்பனிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே வரும்போது அர்ச்சனா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி காம் டவுனாரு, கவலைப்படாத, எதுக்கும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லாம் இப்படி நீ டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸில் ரெட் கார்டு அந்த சுச்சுவேஷன் அப்போ இவங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் உள்ளே போனேன், ரெட் கார்டு கொடுத்தேன். என் மேலே எனக்கு அந்த டைமில் ஓவர் த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் எடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா கமல் சார் சொல்கிறாரு, சேனலில் சொல்கிறாங்க, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல், மற்றவங்களும் சொல்கிறாங்கங்கும் போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா கமல் சாரே இவ்வளோ கன்வின்ஸ் ஆகி சொல்லும் போது நம்ம தூக்கலைன்னா தப்பாயிருமோ அப்படின்னு நினச்சி தான் தூக்குனதுக்கப்புறம் நான் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அடுத்த நாள் விஜய் ப்ரோக்கு பண்ணாங்கல்ல, எல்லோ கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த மாதிரி எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரியும் டிஸ்கஷன் எல்லாமே வந்து பண்ணோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படின்ற ஒரு விஷயமும், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அப்பாலஜி பண்ணி ஒரு போஸ்ட் போடணும்னு நினச்சதுமே நான் என்னுடைய சொந்த முடிவால் எடுத்தது தான் எனக்கு தோணுச்சு.
ஏன்னா 2 வீக்காக வந்து எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க மக்கள். அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேனோ, என் ஃபேமிலியை டிசப்பாயின்மெண்ட் பண்ணணும் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்லியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக எனக்கு எந்த பாயிண்ட் வந்து வந்து கண்டிப்பாக இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் ஐஷு அவங்களுடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியா அப்படின்றது இல்லாமல் வந்த ஒரு ஃபேமிலி தான். நிறைய நெகட்டிவ் வந்து வருது. ஒரு பர்டிகுலரான ஒரு கண்டஸ்டனோட ரேப்போ மெயின்டைன் பண்ணது வந்து ரொம்ப தப்பாகவும் வெளியே கிரியேட் ஆச்சு. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது ஐஷு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ்க்குள்ளே வர்றதே வேணான்னு நினச்சாங்க. ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வேறு ஷோ போ, இந்த ஷோ வேணாம், இந்த ஷோவில் நிறைய நெகட்டிவ் வைப்பும் கிரியேட் ஆகும், நம்ம பேரே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. நிறைய நோ சொன்னாங்க. பிக் பாஸ் ஆஃபர் வந்து 20 நாளுக்குள்ளே உள்ளே போக வேண்டிய சுச்சுவேஷன். அப்போ எங்கள் அப்பா சென்னை ஒரு 4 தடவை போயிருக்காரு. அவங்க அப்பா சென்னை 4 தடவை போயிட்டு இது ஒரு முள் கிரீடம்ன்ற மாதிரி இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னேன். அப்படியும் என் பொண்ணு வந்து இல்லைப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவளை தடுக்க முடியல. சரி ஓகே அவளுக்காக சுதந்திரமாக இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. ஸோ அப்பாவும் அம்மாவும் முழு மனசாக என்னை உள்ளே அனுப்பலை. அப்போது நான் உள்ளே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என் பேரும் வந்து வெளியே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்குங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்து நான் ஒரு நாள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியாவில் இதெல்லாம் பார்க்குறேன், எனக்கு பதட்டமாயிருச்சு. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா நார்மல் ஃபேமிலி, ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே வந்து புதுசாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ நெகட்டிவ் வந்து முறையாக பார்க்குறாங்க சோசியல் மீடியாவிலேருந்து, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாம் சொல்லும் போது. அப்போது அவங்க அம்மா ஃபோன் எடுத்தோடனே திட்டுவாங்க, நான் இதுக்கு தான் சொன்னேன் போகாதன்னு, கேட்டியா, நாங்கள் சொல்கிறது எதுக்கு தான் கேட்கணும் அப்படிலாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அம்மா ஃபஸ்ட்டு பேசினது, சரி விடு, நீ வந்து டைட்டில் வின் பண்ண வேண்டிய பொண்ணு, ஒரு சில மிஸ்டேக்னால நீ வின் பண்ணலை, விடு நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே என்னை திட்டுறது கத்துறது அடிக்கிறது அப்படின்னு இருப்பாங்கன்னு நினச்சேன். இது எதையுமே பண்ணலை. கூல்டவுனாக என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்ச நாளைக்கு நீ சோசியல் மீடியா பார்க்காதான்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப பிரேக் டவுன் ஆகி தான் இருந்திருக்காங்க, உடஞ்சி போய் தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா சொல்லும் போது 2023 எண்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது எங்கள் ஃபேமிலிக்கே, எங்கள் மைண்ட் செட்டே. ஸோ ஜனவரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காம் டவுன் ஆக ஆரம்பித்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து நெகட்டிவான நிறைய விஷயங்கள் வருது, வல்கராக நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் ஒரு 1 மந்த் நீ சோசியல் மீடியாவே பார்க்காத, சோசியல் மீடியாவே பார்க்காம அதுக்கப்புறம் நம்ம இதில் நடந்த மிஸ்டேக்ஸ் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களே சொல்கிறோம், நீ எந்த வீடியோவும் பார்க்க வேணாம், எந்த சோசியல் மீடியா மீம்ஸையும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்பிட்வீனில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லைங்களா, அதாவது பிரதீப் அவர்கள் ஒயில்ட் கார்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்போது ஐஷு அவர்களுடைய அப்பா ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார் வாட்ஸ்அப்பில், நிக்சன் கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் சேஃப் கார்டு பண்ணுங்கள் என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் கிட்ட கேட்டிருப்பாரு. அதை அவர் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து ட்விட்டர் தளத்தில் வந்து போட்டிருப்பார், எக்ஸ் தளத்தில் வந்து போட்டிருப்பாரு. அது வந்து ஒரு 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 ஃபாதராக கன்சர்னாக கேட்டேன். அது வந்து பிரதீப் அவர்கள் அப்படி சோசியல் மீடியாவில் போடுவாருன்னு எதிர்பார்க்கலை. அவர் மேபி எதுக்கு போட்டாருன்னு தெரில. மேபி அந்த டைமில் வந்து விமன் சேஃப்டின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஃபாதர் வந்து சேஃப்டிக்காக என்கிட்ட கேட்டிருக்காரு அப்படின்றதுக்காக அனுப்புகிறாங்களா, அவர் போட்டாரான்னு தெரில பிரதீப் அவர்கள். ஸோ ஒரு 2 மணி நேரத்தில் டெலிட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு பிரதீப் அவர்கள் அந்த வாட்ஸ்அப் சேட்டை லீக் பண்ணது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணை எடுத்தோடனே திட்டுறது கத்துறது அப்படின்னு இல்லாமல், பார்த்தியா நீ எடுத்த முடிவு எப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லாமல், பொண்ணு டவுனாக இருக்கும்போது சப்போர்ட்டிவாக மெச்சூர்டாக அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹேண்டில் பண்ணி இப்போ ஒரு மாதம் 1.5 மாதம் பிரேக் அப்புறம் இன்டர்வியூஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ இந்த விஷயம் மூலிமா இன்றைக்கி 4 குழந்தை 5 குழந்தை 7 குழந்தை 8 குழந்தை அப்படின்றது இல்லை. வீடுகளில் பெரும்பாலான வீடுகளில் ஒரு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைய சைக்காலஜிக்கலாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு 6 பாயிண்ட் நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த 6 பாயிண்ட் உங்கள் வீட்டு குழந்தைகளும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான சைக்காலஜிக்கல் ரீசன் வந்து சொல்ல போகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணோம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தை உங்ககிட்ட அடிக்கடி முன்கோபம் படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த குழந்தைய நீங்கள் போதுமான அளவு பாராட்டலைன்னு அர்த்தம். அந்த பாராட்டுக்கு ஏங்கி அந்த குழந்தை என்ன பண்ணுதா, உங்ககிட்ட அந்த அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் வந்து கோவப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜி சொல்லுது. உங்கள் வீட்டு குழந்தை உங்ககிட்ட அடிக்கடி பொய் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தை பண்ண சின்ன தப்புக்கு அதிகமாக திட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த திட்டை வாங்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அடிக்கடி பொய் சொல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை அளவுக்கு அதிகமாக பொறாமப்படுது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டு குழந்தைகளை
உன் பாரு உன் ஃப்ரெண்டு இப்படி இருக்கா, இங்கே பாரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருக்கான், எய்த்த வீட்டு பையன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவர்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் உங்கள் குழந்தை அடிக்கடி பொறாமப்படுது அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நம்ம நம்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மீன்றது நீந்தும், பறவைன்றது பறக்கும், குயில் வந்து நல்லா பாடும், மயில் வந்து நல்லா ஆடும். ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்தவங்களோட நம்ம குழந்தைகளை கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம குழந்தைகளுடைய வளர்ச்சியை நம்ம குழந்தையோட தான் கம்பேர் பண்ணணும். உங்கள் வீட்டு குழந்தை அடுத்த குழந்தைகளுடைய உணர்வை மதிக்காமல் இருக்காங்க, அடுத்தவர்களுடைய உணர்வை மதிக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டு குழந்தைகள் உங்ககிட்ட பேசும்போது ஏதாவது நீங்கள் கட்டளை இடுறீங்கன்னா உத்தரவாக கட்டளை இட்டிருப்பீங்கன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அன்பாக கட்டளை இட்டிருந்தீங்கன்னா, அவங்களுடைய உணர்வை மதிச்சிருந்தீங்கன்னா அதற்கு ரிவர்ஸில் அந்த குழந்தைகளும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க உங்களை வேணும்னே தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளை அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கட்டிப்பிடித்து ஸ்பரிசம் வந்து கொடுக்கல, அது பத்தலைன்றதுனால அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்களை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்க அவங்க பண்ணுற விஷயத்தை ரகசியமாக பண்ணுறாங்க. ஸோ தெரியாமல் சாக்லேட் சாப்பிட்றது, தெரியாமல் வந்து வீடியோ கேம் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ஃபோனை நோண்டுறது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்க தெரியாமல் பண்ண தப்பை ஊதி பெருசாக்குனது மட்டும் இல்லாமல் அதே குத்தி காட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அப்படி குத்தி காட்டிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைகள் ரகசியமாக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இது எதனால இவ்வளோ சைக்காலஜிக்கலாக ரிசர்ச் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான், முன்னாடி 4-5 குழந்தைகள் இருந்தது. அப்போ வந்து பாட்டி, தாத்தா, பெரியப்பா இப்படி நிறைய பேர் டேக் கேர் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரே குழந்தை, எல்லா ஃபோக்கஸும் அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க மேலே தான் வருது. அப்படி வரும்போது சைக்காலஜிக்கலாக குழந்தையினுடைய மைண்ட் செட்டையும் ஒரு சில நேரம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை பண்ணோம். ஐஷு அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அந்த வெளியே வரும்போது அந்த பிக் பாஸ் அப்படின்றது நம்ம கேமராவில் பார்க்குறோம், ப்ரொமோவில் பார்க்குறோம், ஷோவாக பார்க்குறோம். பிக் பாஸில் ஒரு சில நேரம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அந்த வீடுகளில் என்ன ஆகுது, அந்த வீட்டில் அப்பா அம்மா அந்த ரிலேட்டிவ்க்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஈவில் ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லிவிட்டு பேரண்டிங் பற்றி முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலியமாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நிச்சயமாக இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோனுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுடைய ஒப்பீனியனையும் கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு பாபா.